வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். உங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே நீர் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ராஜா. பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எடுத்து ஜனங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே நீர் கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அது மக்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதிக நமக்கு மேலாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்புவேன்.
ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் நம்புகிறோம். உம்மை நம்புகிற மனிதர்கள் யாவருக்கும் நீர் கேடகமும் பலனுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். Thank you, Jesus. I praise you, Lord. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. நீர் எங்களுடைய துணையானவர், எங்கள் கேடகமானவர். என்ன நடந்தாலும் முடிவு பரியந்தம் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவருக்கே நாங்கள் துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி
சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானின் தழும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மறவாமல் நினைக்கிற தேவனாயிருக்கிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன். எத்தனையோ நேரங்களிலே பலவீனமாய் இருந்த நேரங்கள் உண்டாண்டவரே. ஆனால் இந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக வந்த எல்லா தடைகளையும் நீர் உடைத்து எங்களை முன்னேற செய்த தேவன். எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போனவர்களாய் இருந்தோம். அப்பொழுதெல்லாம் உம்முடைய பலனை தந்து எங்களை தூக்கி சுமந்து உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் எங்களை கொடுத்து எங்களை தேற்றின தேவன். நீர் எங்களை மறவாத தெய்வமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தை நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்துவீராக. உடைய வார்த்தைகள் வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் தெளிவோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியிலே ஒரு அருமையான செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வாசனத்திலிருந்து 15ஆம் வாசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வாசனம் முதல். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஒரு சில வாரங்களாக த பவர் ஆஃப் பிளஸிங், ஆசீர்வாதத்தின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். நாம் ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கென்றே உண்டாக்கப்பட்டவர்கள். செழிப்பில் வாழும்படி உண்டாக்கப்பட்டவர்கள். குறைவில் வாழும்படி நாம் உண்டாக்கப்படவில்லை. தாழ்ச்சியிலே வாழும்படி நாம் உண்டாக்கப்படவில்லை. கர்த்தர் இந்த பூமியை மனிதனுக்காக உண்டாக்கி முதல்ல மனிதனை இந்த பூமியிலே கொண்டு வந்த பொழுது அங்கு ஒரு குறையும் இல்லை. பாருங்க, தாழ்ச்சி எதுவுமே இல்லை. நிறைவு, ஏராளம், தாராளம், ஆசீர்வாதம், புரண்டு ஓடுதல், வழிந்தோடுதல், நிரம்பி வழிதல், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான், பேரின்பம் நிறைந்த இடத்துல, பெருக்கம் நிறைந்த இடத்துல கர்த்தர் மனிதனை கொண்டு வந்து வைத்தார். பிற்பாடு மனிதன் பாவம் செய்ததின் விளைவாக அவனுடைய வாழ்க்கையிலே சாபம் வந்து விட்டது, குறைவு வந்து விட்டது. இந்த சாபத்தின் விளைவாக, பாவத்தின் விளைவாக அவனுடைய வாழ்க்கை குறைவிலும் தாழ்ச்சியிலும் கஷ்டப்பட வேண்டியது வந்துவிட்டது. இதெல்லாம் இந்த பாவத்தினுடைய விளைவுகள். இந்த குறைவு, சாபம், தாழ்ச்சி, பற்றாக்குறை, தரித்திரம், வறுமை, ஏழ்மை, இதெல்லாம் பாவத்தின் விளைவாக மனிதனுடைய வாழ்க்கையில நுழைந்து விட்டது. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, அவர் மனிதனை அதே நிலைமையில விடவில்லை. மனிதன் தான் முன்பிருந்த நிலைமைக்கு அவன் வர வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் திட்டம். மனிதன் முன்பிருந்த நிலைமைக்கு அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம், அதுதான் கடவுளுடைய திட்டம். நம்ம ஒவ்வொரு நாளும் குறைவிலும், தாழ்ச்சியிலும், பற்றாக்குறையிலும், தரித்திரத்திலும், வறுமையிலும், ஏழ்மையிலும் வாழ்றது கடவுளுடைய திட்டம் அல்ல.
மனிதன் உண்டாக்கப்பட்டது நிறைவிலும் செல்வ செழிப்பிலும் வாழ்வதற்காக தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். அவன் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடத்துல தான் கடவுள் கொண்டு போய் வைத்தார். அதிலிருந்தே மனிதன் எப்படி வாழும்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் வறுமை, தரித்திரம், பற்றாக்குறை, இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா பாவத்தின் விளைவாக அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தள்ளப்பட்டு விட்டான். பிசாசு அவனை வஞ்சித்து ஏமாற்றி அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டான். மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? தேவனோடு இணைந்து வாழும்படியாக, கடவுளை, தேவனை அவனுடைய ஆதாரமாக வைத்து, எல்லாவற்றையும் ஆதாரமாக அவன் வைக்க வேண்டும். தன்னுடைய அறிவு, ஞானம், ஜீவன், வெளிச்சம், வெளிப்பாடு எல்லாவற்றுக்கும் தேவனை ஆதாரமாக வைத்து அவன் மனிதன் வாழ வேண்டும். தேவனோடு இணைந்து வாழுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததின் விளைவாக தேவனிடம் இருந்து துண்டிக்கப்பட்டான். பாவம் மனிதனுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, தேவனிடத்திலிருந்து அந்த தொடர்பு மனிதனுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த பாவத்தின் விளைவாக தேவன் என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் வெளியே துரத்தி அங்க கேருபீன்களையும் வீசி கொண்டு இருக்கிற சுடர்களை பட்டயத்தையும் வச்சுட்டார். He's totally cut off from God, who is his only source. அவனுடைய ஒரே ஆதாரமாகிய தேவனிடத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். ஆனா மனிதனை அப்படியே விடவில்லை கர்த்தர். மறுபடியும் அவனை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவேதான் அவனிடத்திலே அப்பொழுதிலிருந்தே அவனை தொடர்பு கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். சில தரிசனங்கள் மூலமாக, சில நம்பர் மூலமாக, சில சம்பவங்கள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக எப்படியாவது மனிதனை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும், அல்லது தாம் மனிதனுக்குள்ளே சென்று வாழ வேண்டும். இதுதான் கடவுளுடைய பெருமுயற்சியா இருந்தது, திட்டமா இருந்தது. அதற்காக அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் கொஞ்சமா மனிதனுக்கு கடவுள் யார் என்பதை இவர் புரிய வைக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் மனிதனோடு வந்து பேசுறாரு. ஆதாமோட ஏதேன் தோட்டத்திலே பேசினார். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்திலே வந்து பேசுறாரு. அது அவனுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றது பாருங்க. ஆனா இப்போ கடவுள் மனிதனோடு என்ன பண்ண முடியாது? ஒரு பெரிய தொடர்புல இருக்க முடியாது. கண்டினியூஸ் தொடர்போட, தொடர்ச்சியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. ஏன்னா பாவம் அவனை தேவனிடத்திலிருந்து துண்டித்து போட்டது. இப்ப கடவுள் சொல்றத அவன் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவனுக்கு அதெல்லாம் புரியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆபேல் மேல ரொம்ப அவர் ஆர்வமா இருக்கிறார். ஏன்னா கடவுள் அவன் நேசிக்கிறான். தன்னுடைய பொருள் மூலமாக கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறான். அதனால 4ஆம் அதிகாரத்தில், ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவன் காணிக்கை கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வருவான்? மந்தையிலே தலையீற்றையும் முதன்மையானதையும் கொழுமையானதையும் கொண்டு வந்ததுனால அவன் மேல கடவுள் ஒரு பெரிய பிரியம் வச்சு அவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கர்த்தர் அவனுடைய காணிக்கை மட்டும் இல்ல, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். God has approved Abel and his offerings. அவனையும் சேர்த்து அங்கீகரிக்கிறார். மனிதனை அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல நோவாவோடு வந்து பேசுகிறார். ஒரு மனிதனோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார். நோவாவும் ஃபெயில் ஆகலாம். அதற்கு பிற்பாடு சேம், காம், யாப்பேத்து அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய சந்ததியிலிருந்து ஆபிரகாம் கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. ஆபிரகாமோடு பேசுறாரு. ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். மறுபடியும் கடவுள் பாருங்க, மறுபடியும் மனிதன் முன்பிருந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்நாள் முடியறதுக்குள்ளாக ஈசாக்கை அவர் தெரிந்து கொள்கிறார். அதற்கு பிற்பாடு யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். ஈசாக்கு சொல்றாரு, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், தகப்பனை நான் தான் ஆசீர்வதித்தேன், உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன், எங்கிருந்து போவாத, நான் சொல்றேன் இந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்றாரு. யாக்கோபுக்கு அதே சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து
நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை பத்திரமா உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். மறுபடியும் 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 இந்த ஆசீர்வதிக்கிற தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். அப்ப இந்த இந்த கர்த்தரை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தில் வாழும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். ஆகவேதான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord remembers us. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம யார் நினைக்கலனாலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் சிநேகிதன். சிநேகிதன் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்றார். ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது மற்ற எல்லாரை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவனாக அவனை வைக்கிறார் ஆபிரகாமை. தன் சிநேகிதன் என்று அழைக்கிறார். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் இடைப்படுகிறதை நாம பார்க்கிறோம். எப்படியாவது தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பிற்பாடு யோசேப்பு, அவன் ஆசீர்வதிக்கிறார். போற இடத்துலலாம் அவன் கூடவே இருக்கிறாரு. அந்த எகிப்துல பெரிய ஆளா ஆக்குறாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்து கொள்கிறார். அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கூடவே போறார். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆசரிப்பு கூடாரம், அதுல இருக்கிற கேருபீன்கள், தேவ பிரசன்னம், கிருபாசனம், மனிதனோடு அவர் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படியே அவனோடவே இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவன் ஆசீர்வதிக்கணும், அவன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அவன் சில தவறுகளை செஞ்சிருக்கலாம், ஆனா அதையெல்லாம் மன்னித்து இரக்கத்தை காண்பித்து அவர் அந்த மனிதனை ஆசீர்வதித்து முன்பிருந்த ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எந்த விஷயத்துல? கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதமா இருப்பதை அவர் பார்த்துக் கொள்வார். பல வழிகளிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இதை நம்ம கொஞ்சம் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். முதல்ல அதை ரொம்ப திடமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த உடனே நம்ம சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை விட்டு விலகிறதில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை பல விதங்களில் ஆசீர்வதிக்கிறார், நான் வெற்றி பெறுவதை அவர் பார்த்துக் கொள்வார், என்கிட்ட ஏராளமான பணம் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம கீழே போயிட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம ஒரு முயற்சி செய்யும் பொழுது பலருடைய தயவு நமக்கு கிடைக்கும்படி செய்கிறார். அதெல்லாம் அவர் செய்கிறார். அப்ப இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம், எப்படி அதை செய்யறார் அப்படின்ட்டு. உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். என்ன அற்புதம்! வானம் அது என்னது? அவருடைய பொக்கிஷ சாலை, அவருடைய நல்ல பொக்கிஷ சாலை. அதைய வானத்தை திறப்பார் அப்படின்னு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த வேதாமம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் மெசபொட்டோமியா பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த வானம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம். ஏன்னா அவர்கள் ஒரு விவசாய பாரம்பரியம் உடையவர்களாக இருந்தார்கள். நிலத்தில் பயிரிட்டு அதனுடைய விளைச்சலை அறுத்து அவர்கள் அப்படிதான் வாழ்ந்து வந்தார்கள். அதன் மூலமாக கிடைக்கிற வருமானம் அது நிமித்தமாக தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவங்களுக்கு இந்த வானம், இந்த மழை, இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு காரியம்.
ஆகவேதான் அதை சொல்றாரு. வானத்தை கொஞ்சம் அனந்து பாருங்க. நம்ம எங்க போனாலும், உலகத்துல எங்க போனாலும் இந்த வானம் இருக்காது. அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும். மழை பாருங்க, அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். அந்த இஸ்ரவேல் மக்கள், எபிரேய மக்கள், அவங்க என்ன பண்றாங்க, இந்த மழையை நம்பி வாழ்கிறார்கள். மழை கண்டிப்பா அவங்களுக்கு பெய்தாக வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அப்ப அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்தில் மழை பெய்யும். மழை பெஞ்சாதான் நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல விளைச்சல் இருந்தாதான் நல்ல வருமானம் இருக்கும். நல்ல விளைச்சல் இருந்தாதான் நல்ல உணவு இருக்கும். நல்ல விளைச்சல் இருந்தாதான் அவர்கள் வாழவே முடியும். நல்ல விளைச்சல் இருந்தாதான் பிழைக்கவே முடியும். அப்ப அவர் சொல்றாரு, நீ பிழைக்கிறதுக்கு வேண்டிய மழையை நான் உனக்கு என்ன பண்றேன், கட்டளையிடுறேன். நான் உனக்கு பெய்ய பண்றேன். இது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு தயவுள்ளவர் என்பது இதுல இருந்து நாம அறிந்து கொள்ள முடியும். இந்த மக்களை ஆசீர்வதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணும், வானத்துல இருந்தவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த மழை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து வாட்டர் வந்து வேப்பர் ஆகுது. அப்படியே தண்ணி நீராவியாகி மேல போகுது. மேல போய் தான் அது வந்து கிளவுட் என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணப்படுது. கிளவுடா மேகமா உருவாக ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த மழை முதல்ல அங்கிருந்து வரணும்னா இங்கிருந்து ஒண்ணு போகணும். நம்ம இங்கிருந்து நம்முடைய ஜபங்கள், இங்கிருந்து நம்முடைய காணிக்கைகள், இங்கிருந்து எல்லாம் போகும் பொழுதுதான் அந்த மழை மேகமே உருவாக ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கிறோம், மழை பெய்யவும் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் அப்படின்னு சொன்னா பாருங்க, 3 வார்த்தைகள். மழை பெய்யுது ஒண்ணு, அப்புறம் சொல்றாரு உன் தேசத்திலே, அது ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஏற்ற காலத்திலே, எக்ஸாக்ட் டைம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட பகுதியில, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் அப்படின்ற. இங்க ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டும், உன் தேசத்துல மழை பெய்யும். அப்ப உன் தேசத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய உடன்படிக்கையின் உறவை அது குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் இந்த உடன்படிக்கையின் மக்கள் மேல விசேஷமாக ஒரு மழையை பொழிந்தரல பண்ணுகிறார். பாருங்க, இங்க இந்த ஊரெல்லாம் ஃபுல்லா மழை பெஞ்சுனே இருக்கலாம். சென்னையில ஃபுல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடங்கள்ல மழை பெய்யும், இன்னொரு இடத்துல என்ன பண்ணுது, மழை பெய்யாது. நம்ம ரோட்ல போகும்பொழுதே பார்க்கலாம், மழையே இல்லாத இருக்கும். திடீர்னு போகும்பொழுது மழை ஆரம்பிக்காங்க, அங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் மழை இல்லாமல் இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த உடன்படிக்கையின் மக்கள் மேல நான் என்ன பண்றேன், இந்த என்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பேன், மழையை அனுப்புவேன், ஆசீர்வதிப்பேன், பெருக்கத்தை கொடுப்பேன், தயவை ஊற்றுவேன், கிருபையை பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, உன் தேசத்திலன்னு சொல்றாரு. உன் தேசத்திலே அது ஒரு குறிப்பிட்ட இடம். தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதமான மழை என்ன பண்றாரு, அவர் பொழிய பண்ணுகிறவரா இருக்கிறார். ஏற்ற காலத்துல அப்படின்னு சொல்றாரு, அவர் பெய்ய பண்ணுகிறவரா இருக்கிறார். பாருங்க, நாம படித்துக் கொண்டு இருக்கலாம், அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது வியாபாரத்தை செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருக்கலாம். அவரு என்ன செய்யறாரு, மனிதர்களுடைய தயவு நமக்கு வந்து கிடைக்கும்படி செய்கிறார். மழை அப்படின்னு சொல்லும் பொழுது God's favor, God's mercy, God's grace, God's help, divine help and God's divine appointment, open doors, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மழைன்றது அதெல்லாம் குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய தயவை நம் பக்கமாக அவர் திருப்புகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்ற, ஏற்ற காலத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். நீங்க எதை போய் தொட்டு செஞ்சாலும், ஒரு வேலையை செஞ்சாலும், ஒரு பிசினஸ் செஞ்சாலும், அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அருளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இத வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா பிசாசு நிறைய எண்ணங்களை, ஒரு பெரிய கவலையை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவான்.
என்னன்னா எழுந்த உடனே ஒரு எண்ணம் வரும், ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல. நீ நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய பிளான் வச்சிருக்க, நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேருக்கு கால் பண்ணணும், நிறைய பேரை போய் சந்திக்கணும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு வியாபாரம் நடக்குமா, தொழில் நல்லா போகுமா, இந்த வேலை முடியுமா, இந்த டீல் முடியுமா, ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை முடியலன்னா என்ன பண்றது? இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்களை பிசாசு என்ன பண்றான், கொண்டு வந்து உள்ள நமக்கு வைக்கிறான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா எதுவுமே கைகூடி வர மாட்டேங்குது. எல்லாம் டீல் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனா கை நழுவி போயிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க பிரச்சனைன்னு தெரியவே இல்லை. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எழுந்தோட அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? கவலை நம்முடைய இருதயங்களையும் மனங்களையும் சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. மனம் முழுக்க ஒரு சந்தேகம், கேள்விக்குறி, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாம் செய்கிற தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, நம்முடைய ஊழிய அழைப்பை குறித்து ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள எழுந்து நிக்கிறது, பெருசா எழும்பி நிக்கிறது. கடவுள் என் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு, என்னை ஆசீர்வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு, என் நினைவா இருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில தோல்வி இருக்கு? ஏன் என் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா நடக்கவே மாட்டேங்குது? எவ்வளவு நாள் தான் நான் வெயிட் பண்ணணும்? என்னதான் பண்ணணும்? என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், என் வாழ்க்கையில வெற்றி வரணும், என் வாழ்க்கையில தோல்வி எல்லாம் போகணும், கடன் எல்லாம் போகணும், நான் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வரணும், என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும். நான் என்னதான் பண்ணணும்? எதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்? நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு உங்க உள்ளத்துல, மனதுல ஒரு பெரிய கேள்விக்குறி எழலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த கவலைப்படுறத முதல்ல நிறுத்தணும், அவ்வளவுதான். முதல்ல கவலைப்படுறத நிறுத்தணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதிக்கிறேன்ற ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் சொல்லிட்டுக்கிறாரு. அவர் திறந்து வச்சிருக்கிறாரு. அப்படின்னா ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இன்னும் வரல? எப்பதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும்? எப்பதான் நான் கொஞ்சம் நல்லா ஆக முடியும்? எப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம, தலையை பிச்சுக்காம, மண்டை உருட்டாம எப்ப இருக்க போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் எழதான் செய்கிறது. கவலை நம்ம மோதி அடிக்கிறது. ஐயோ இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சாகணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன், நேரத்தை செலவிடுறேன், நல்லா தான் உழைக்கிறேன், எங்க பிரச்சனைன்னு தெரியல, எங்கன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிடுவேன். நான் சரி பண்றதுக்கு என்ன பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா கவலை. இது ரொம்ப மோசமான ஒன்று. இதை பத்தி ஆண்டவர் பேதுரு மூலமாக அவர் சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை இது நமக்கு ஒரு சாதாரணமா தெரியல. ஆனா இந்த கவலை படக்கூடாதுன்றது ஆண்டவர் நிறைய முறை சொல்லி இருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் என்ன பண்ணாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆகிலும் அவைகளெல்லாம் பிழைப்பூட்டுகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அதுங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் பார்த்துக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்றார். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நாம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர் மேல எரிந்து விட சொல்றாரு. இந்த கவலைப்படுறதுனால பாருங்க, மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ல இருந்து வாசிக்கிறேன். 25ல இருந்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டுகிறார், என்ன பண்ண, கவலைப்படாத என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். தம்பி, நீ கவலைப்படுறியா? பறவைகள் எல்லாம் கொஞ்சம் பாரு, கொஞ்சம் கவனித்து பாரு. அவைகள் என்ன பண்றது இல்ல,
விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சங்கள்ல சேர்த்து வைக்கிறது இல்ல. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கை ஒரு மில்லிமீட்டர் கூட மாற போறது கிடையாது. கவலைப்படுறதுனால உங்களுக்கு வியாபாரத்துல வெற்றி கிடைக்க போறதில்ல. கவலைப்படுறதுனால உங்களுக்கு சரீர சுகம் கிடைக்க போறதில்ல. கவலைப்படுறதுனால உங்களுக்கு பொருளாதார விடுதலை கிடைக்க போறதில்ல. கவலைப்படுறதுனால உங்களுக்கு சமாதானம் கிடைக்க போறது கிடையாது. கவலைப்பட்டு ஏதாவது ஆக போகுதா? ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன பண்ணாது, கவலைப்படாத அப்படின்றாரு. அப்புறமா அவர் சொல்றாரு, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று பாருங்கள், கவனித்து பாருங்கள், கேர்ஃபுல்லா பாரு அப்படின்றாரு. கவனிச்சு பாரு, இதெல்லாம் எப்படி வளருது சொல்லிட்டு, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லு. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற காட்டு புல்லுக்கு கர்த்தர் இப்படி செஞ்சாருன்னா நீ எவ்வளவு விசேஷித்தவன், அவருடைய பிள்ளையாச்சே, உனக்கு எவ்வளவு செய்வார். கவலைப்படுறது முதல்ல நிறுத்துன்றார். ஏன் கவலைப்படக்கூடாது? ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா 1 பேதுரு 5:8 அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யார் ப்ராப்பரான ஆளும் பாக்குறான். பிசாசு எல்லாரையும் முழுங்க முடியாது, என்ன முழுங்க முடியாது அவனால. ஏன்னா நான் கவலைப்படுறதே கிடையாது, எதுக்குமே கவலைப்படுறதே கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டு கவலைப்படாத, நீ கவலை இருந்துச்சுன்னா உன்னுடைய ஆவி அது முறிக்கும், அது ஒரு பெரிய பிளாக்கை ஏற்படுத்தும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையை ஏற்படுத்தும். அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிக்கிறாரு. அதனால நான் கவலைப்படுறதே கிடையாது. இன்னும் சொல்லிக்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறான் பிசாசு, சரியான கேண்டிடேட் யார், எவனை விழுங்கலாம், எப்படி போய் அப்படியே டிவோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான். யார் கரெக்டான ஆளு? எல்லாரையும் விழுங்க முடியாது. முன்னாடி அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவரா இருங்கள், விழித்திருங்கள். எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறது, எப்படி விழித்து இருக்கிறது? முன்னாடி சொல்ற வசனங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர்ன்றதை விசுவாசிக்கணும் நீங்க. அதனால உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், அவர் மேல வைத்து விட வேண்டும். இங்க தமிழ்ல கொஞ்சம் ஜென்ட்லா சொல்லிடுது, வைத்து விடுங்கள்னு. ஆனா எப்படி சொல்லிருக்குன்னா மூல மொழியாக்கத்துல தூக்கி அவர் மேல எரிந்து விடுங்கள்னு சொல்லிடுது. இந்த கவலை எல்லாம் பாரங்களையெல்லாம் தூக்கி அவர் மேல எரியுங்கள். ஏன்னா அவர் தான் சிறந்த பாரம் சுமக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பாரம் சுமக்கும்படியாக உண்டாக்கப்படவில்லை, நாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பாரங்களை சுமக்கிறதுக்காக நீங்களும் நானும் உண்டாக்கப்படவில்லை. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார் 11ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். நான் அந்த பாரத்தெல்லாம் நான் வாங்கினு உங்களுக்கு என்ன பண்றேன், ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்ற. ரெஸ்ட் எவ்வளவு அற்புதம் பாருங்க. சொல்றாரு, நல்ல ரெஸ்ட் எடு, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் ஏன் மேல போட்டுரு அப்படின்றாரு. எல்லா கவலையும் ஏன் மேல போடு, எந்த கவலையும் நீ வச்சுக்காத அப்படின்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறது, எப்படி விழித்து இருக்கிறது, எப்படி பிசாசு விழுங்க முடியாத அளவுக்கு நாம வாழ முடியும்னா கவலையே படாம ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புறார். எவ்வளவோ பண தேவை இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கேன், நானு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன், இத்தனை வருஷமா நான் முயற்சி பண்றேன், என் வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு பெரிய விடுதலையே எடுக்கவே முடியல. பாத்தீங்களா, நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில புலம்புறாங்க பாருங்க, பயங்கரமா புலம்ப சொன்னா மணிக்கணக்கா புலம்புவாங்க. எப்படியெல்லாம் இவங்களுடைய குறைவுக்கும் தாழ்ச்சிக்கும் இவங்க அனுபவிக்கிற தரித்திரத்துக்கும் வறுமைக்கும் எப்படியெல்லாம் மற்றவர்கள் காரணமா இருக்கிறாங்க. என் மனைவி காரணம், என் புருஷன் காரணம், என் கூட பிறந்தவங்க காரணம், அவர் காரணம், இவர் காரணம், எங்க பாஸ்டர் காரணம், எல்லாரையும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க தான் காரணம். நீங்க என்னைக்கு கவலையை விட்டு ஒழிக்கிறீங்களோ,
எப்போ வந்து இந்த ரெஸ்டுக்குள்ள பிரவேசிக்கிறீங்களோ, எப்படி கவலைப்படாம என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ தேவனை துதித்து ஆராதித்து வாடுகிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க பெரிய விடுதலை ஒண்ணும். அப்ப அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப எப்படி அவனை ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறதுனா 9ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு என்ன பண்ணுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அவன் வந்து சில சஜஷன்ஸை கொடுக்கும் பொழுது இணங்கிடாதீங்க. என்ன சஜஷன் கொடுக்குறான்? உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது, என் வாழ்க்கை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குதுங்க, நானும் எவ்வளோ வருஷமா முயற்சி பண்ணிருக்கிறேன், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் எல்லாமே பண்றேன், என் மனைவி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் அங்கலாய்ப்ப என் புலம்பல அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அவங்க மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டாங்கன்னா அப்படின்றோம். நம்ம இல்ல, முதல்ல நாம எப்படி நினைக்கணும், நாம எப்படி, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எதன் மேல இருக்க வேண்டும், யார் மேல இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்கணும். என்னத்தை விசுவாசிக்கணும்? கவலைலாம் அவர் மேல போட்டேன், இனி நான் எதுக்கும் கவலைப்பட போறது கிடையாது. அவர் சொல்லிக்கிறாரு, அவருடைய தயவு என் மேல என் பக்கமா திருப்புறன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை நான் நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்க்க வேண்டும், ஏத்து நிக்கணும். நல்ல எதை விசுவாசிக்கணும்? நான் கவலைப்படுறதுக்காக உண்டாக்கப்படவில்லை, நான் கவலைப்பட போறது கிடையாது, கவலை என்னுடையது கிடையாது. என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவிலே ஒரு பெரிய பரிகாரத்தை செய்து வைத்திருக்கிறார். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். என்னுடைய கவலை பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு பெரிய ரெஸ்ட், இளைப்பாறுதலை அவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் கவலைப்பட போறது கிடையாது. வாயை திறந்து நல்லாவே சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். என் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைக்கிறேன். நான் இன்னைக்கு அவர் மேல தூக்கி எறிகிறேன், தூக்கி போடுறேன். அப்படியே கவலை என்னை விட்டு போன்னு சொல்லி தூக்கி போடுறேன். நான் இனி ஒண்ணுக்கும் நான் கவலைப்பட போறது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவலைப்படலனா தான் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அது எப்படிங்க கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறோம். இல்ல, கர்த்தர் சொல்ற கவலைப்படாத அப்படின்னு. ஏன் கவலைப்பட கூடாதுன்னு சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்கும். இந்த கவலை நம்மள ஒடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இந்த கவலையை நாம விட்டு ஒழிக்க வேண்டும். எப்படியா நம்ம கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்ன்றது ஒரு வழி சொல்றேன். அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் நமக்கு நினைப்பூட்டி கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை எடுத்து நாம் அதனால நம்முடைய மனதை புதிதாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாரு? நாம் ஒரு உடன்படிக்கையின் மனிதர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் நம்ம நினைவா இருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பூமியும் உடைய உன்னதமான கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப எனக்கு என்ன கவலை இருக்க முடியும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தாங்க, கையில ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல, ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாயில இந்த வார்த்தை இருக்கணும். அப்ப இந்த எப்படி கவலைப்படாம இருக்குன்னா, அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் நினைப்பூட்டி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு சில வழிகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் சொல்வது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அப்ப கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த பண்டைய கால சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்னா, இந்த கால்நடைகளை வளர்க்கிற ஒரு சமுதாயமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மெயின் தொழில் என்னன்னா, இந்த ஆடு மாடுகளை வளர்க்கிறது தான், மிருக ஜீவன்களை வளர்க்கறது தான் ஒரு பெரிய தொழிலாக இருந்தது. அந்த ஒரு மேய்ப்பனுக்கு கீழே நிறைய ஆடுகள் இருக்கும். அப்ப இந்த ஒரு மேய்ப்பன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் மேய்க்கிறாருன்னா, அங்க நிறைய மேய்ப்பர்கள் வருவாங்க. மேய்ச்சல் இடம் இருக்குன்னு சொன்னா நிறைய மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கொண்டு வருவார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மேய்ப்பன் ஒரு விதமான விசில் அடிப்பார். அவர்
அந்த குறிப்பிட்ட மேய்ப்பனுடைய அந்த விசில் சத்தத்துக்கு அவனுடைய ஆடுகள் மட்டும்தான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குமா. அந்த சத்தம் நல்லா தெரியுமா அந்த ஆடுகளுக்கு, இது நம்ம மேய்ப்பன் அடிக்கிற சத்தம், நம்ம மேய்ப்பன் தான் கூப்பிடுறாரு. அது ஒரு விதமான ஒரு விசில் சத்தம். அது அந்த மாதிரி ஒரு ஒலியை எழுப்பின உடனே, அந்த மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்பின உடனே அந்தந்த ஆடுகளுக்கு தெரியும், ஓ நம்ம மேய்ப்பன் நம்மளை கூப்பிடுறாரு, மேய்ஞ்சது போதும், இப்ப அவர் கிளம்ப போறாரு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒருவேளை 90 ஆடுகள் எல்லாம் 150 ஆடுகள் இருக்கலாம், அந்த 150 ஆடுகளும் அந்த மேய்ப்பனுடைய விசில் சத்தம் கரெக்டா கேட்கும். அந்த ஆடுகள்லாம் திரும்ப வரும் அந்த மேய்ப்பன் இடத்துல. அதைத்தான் அவர் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், 27, 28 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்ப அவர் சத்தம் எதுன்றது நமக்கு தெரிய வேண்டும். அப்ப அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார்னு சொல்லும்போது அவருடைய சத்தம் என்னன்றது நமக்கு நல்லா தெரிய வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், என் மேய்ப்பன் ரொம்ப சூப்பர் மேய்ப்பர், அவர் எதிரிகளை கொல்றதுல ரொம்ப கை தேர்ந்தவர், எனக்காக அவர் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டார் என்பதை அந்த மேய்ப்ப அந்த ஆடுகள் அறிந்திருக்கும் மேய்ப்பனை குறித்து. 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 10:27 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப பாருங்க, இந்த மேய்ப்பனுடைய குரல் ரொம்ப நல்லா அந்த ஆடுகள் அறிந்து வைத்திருக்கும். இந்த விசில் சத்தம் தான் ஏன் மேய்ப்பன் அடிக்கிறாரு, இப்ப நான் அவர்கிட்ட போனோம். அப்ப மீதி ஆடுகள் பாருங்க, ஒரு இடத்துல 1000 ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மேய்ப்பன் விசில் அடிக்கிறாரு. இந்த மேய்ப்பனுக்கு ஒரு 220 ஆடுகள் இருக்குன்னா மீதி 780 ஆடுகள் வராது, இந்த 220 ஆடுகள் மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த சத்தம் அந்த ஆடுகளுக்கு நல்ல பழக்கம், இந்த விசில் ஏன் மேய்ப்பன் அடிக்கிறார் அப்படின்றது. அதான் அவரு தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்ப அவருடைய சத்தத்தை நாம அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரு, இன்னைக்கு இருக்கிறதோட நீ 1000 மடங்கு நல்லா இருப்ப. இது யார் சத்தம்? மேய்ப்பனுடைய சத்தம். இது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இது அவருடைய சத்தம். பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் அவருடைய சத்தம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மேய்ப்பனுடைய சத்தம் அது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. அதான் அவருடைய சத்தம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிக்கிறார். மேய்ப்பனுடைய சத்தம். அதை கேட்கணும், அதுக்கு பின் செல்ல வேண்டும், அதை தான் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வியாபாரம் சரியே ஆகலையா, யாரோ உங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க, இது மேய்ப்பனுடைய சத்தம் கிடையாது. அதுக்கு பின் செல்ல கூடாது, அதை நம்ப கூடாது, அதை விசுவாசிக்க கூடாது. எல்லாம் கை கூடி வர மாதிரி இருக்குது, ஆனா கடைசியில் எல்லாம் கை நழுவி போடுது. அது மேய்ப்பன் சத்தம் கிடையாது. ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் எனக்கு பாதகமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அது எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக தீர்ப்பார். அது மேய்ப்பனுடைய சத்தம். அப்ப அவர் மேய்ப்பர்னு அவருடைய சத்தத்தை நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் பின் செல்ல வேண்டும். மற்றது எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்தொடர கூடாது. ஒரு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ அவ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். அவர் என்ன படிக்கிறார், நம்ம வாசல் வழியா பிரவேசிக்கிறார். அவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுறேன். அப்ப அவர் வாசல் வழியா உள்ள பிரவேசிக்கிறார். அவர் தான் யாரு, மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அவன் தான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம மேய்ப்பனுடைய குரல் என்னன்றது நமக்கு தெளிவா தெரிய வேண்டும். எல்லா குரலையும் பின்பற்றி போயிடக்கூடாது. இன்னைக்கு நாள் சரியில்லை, அதனால்தான் வியாபாரம் டல்லா இருக்குது, அது மேய்ப்பனின் குரல் கிடையாது.
இனி சீசனே இல்லைன்னா கூட எல்லாமே எனக்கு நல்லா நடக்கும். அதுதான் மேய்ப்பனோட குரல். அப்ப கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் சொல்றாரு. மேய்ப்பன்னா யாரு? அவர்தான் கைடு. மேய்ப்பன்னா கைட் பண்றவர்னு அர்த்தம். மேய்ப்பன்னா யாரு? வழிகாட்டுகிறவர், லீட் பண்ணுகிறவர். அவர்தான் மேய்ப்பர். மேய்ப்பன்னா முன்னாடி போவாங்க. ஆடுகளுக்கெல்லாம் முன்னாடி அவர் தான் போவார், மேய்ப்பர் தான் போவார். ஆடுகள் பின்னாடி வரும். அப்படிதான் ஆடுகளை மேய்த்தாங்க. அப்ப அவர்தான் வழிகாட்டுகிறவர், அவர்தான் கைட் பண்ணுகிறவர், லீட் பண்ணுகிறவர். அவருக்கு பின்னாடி நாம போனோம். அவர் என்ன வழிகாட்டுறாரு? அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப நல்ல செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு? விடுறாரு. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம்? கவலைப்படுறதை நிறுத்திட்டு அவர் மேல நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் எடுத்து நம்முடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய ஆத்துமாவில் என்ன பண்ண வேண்டும்? உள்ள பதிக்கணும். இதை டெய்லி செய்யணும். மீதெல்லாம் என்ன பண்றாரு? அவர் பார்த்துக் கொள்றாரு. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். மீதி எல்லாம் அவர் பார்த்துக் கொள்றாரு. ஒரு டீலை முடிக்கிறத அவர் பார்த்துக் கொள்றாரு. மக்களை நம்மிடத்துல திருப்பதற்கு அவர் பார்த்துக் கொள்றாரு. நம்ம போய் பேசும்பொழுது கிருபை நிறைந்த வார்த்தைகள் பர்சுவேசிவ் டாக் பண்றதுக்கு அவர் உதவி செய்யறாரு. நாம பேசும்பொழுது எதிர்ப்பு தரப்பில் இருக்கிறவர்கள் இணங்கி வருவதற்கு அவர் உதவி செய்கிறார். அவர் செய்யறாருங்க அவரு. அப்ப அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது அடுத்த அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி சொல், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். தாழ்ச்சி என்னுடையது கிடையாது. வறுமை என்னுடையது கிடையாது. தரித்திரம் என்னுடையது கிடையாது. அப்ப நம்முடையது என்னது? ஆசீர்வாதம் நம்முடையது. ஏன்? வானத்தின் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். என் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த தெய்வீக சக்தி இருக்கிறது. எனக்காக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. The power of the blessing is working for me. The power of the blessing is working in me. எனக்குள்ள இந்த ஆசீர்வாதம் என்கிற தெய்வீக சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி? எஃபெக்சுவலி, பவர்ஃபுல்லி, அபூர்வமான விதத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் என்கிற தெய்வீக சக்தி பவர்ஃபுல்லா வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறதை நிறுத்துங்க. கவலையை தூக்கி அவர் மேல எறிங்க. அவர் மேல தூக்கி போட்டுருங்க. பாரத்தெல்லாம் அவர் மேல போடுங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. நாம எப்ப தூக்கி அவர் மேல போடுறோமோ அப்பத்துல இருந்து அதை அவர் பார்க்கிறாரு. கரெக்டா மூவ பண்றாரு. மைட்டி மூவ். வல்லமையான விதத்தில் அவர் என்ன பண்றாரு? காரியங்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார். பல காரியங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு மொர்தெக்காய் எடுத்துக்கங்க. அரண்மனை வாசல்ல படிக்கட்டுல உட்காந்துக்கிறாங்க அவன். ஆனா அவன் ஒரு யூதன், வேற எவனுக்கும் வணங்காதவன். அவன் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், அவனுடைய தலைப்பாக ஒரு விதமான அடையாளத்தை அவனுக்கு தரலாம், அவன் கையில பணம் இல்லாதவனா இருக்கலாம், வேற எந்த விதமான ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லாதவனா இருக்கலாம், அவன் அரண்மனை படிக்கட்டுல இருக்கலாம். ஆனா கடவுள் அவனை மேல கொண்டு வரணும்னு விரும்பிட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி காய்கள் நகருது. நீங்க யோசிக்கிறீங்களா? சும்மா வஸ்தி ராஜா கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னது இல்லைங்க. தட் இஸ் த மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் த மூவ் ஆஃப் காட். செஸ்ல பாத்தீங்கன்னா காய் மூவ் பண்றாங்க. ஒரு மூவுக்கும் இவ்வளவு செகண்ட்ஸ்ல டக்குன்னு மூவ் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சவங்க. கர்த்தர் ரொம்ப பிரமாதமா தெரியுது அவருக்கு. எல்லாத்தையும் மூவ் பண்றாரு. எப்படி? எதிரி தான் சாவதற்கு அவனே தூக்க மரத்தை உண்டாக்கும்படி செய்யறாரு. எல்லாமே காட்ஸ் மூவ் பாருங்க. கடவுள் அப்படி மூவ் பண்றாரு. நீங்க விருதாவா அவரை சேவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாதுங்க. அவர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், உங்களை பராமரிக்கிறவரா இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், உங்களை கரம் பிடிச்சு தூக்குறவரா இருக்கிறார். நீங்கள் செய்யற தொழிலும் வியாபாரத்தில் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர திட்டங்களே அவர் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை தற்காலத்துல பார்க்கறதுக்கு அதெல்லாம் பாதகமா தெரியலாம். மொர்தெக்காய் காது வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. மொர்தெக்காய் அவன் பாவம் அங்க இருக்கிறான். ஆமான்னு ஒரு பெரிய திட்டத்தை வைக்கிறான். இவனை மட்டும் கொன்னா போதாது, இவன் என்னத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பெரிய பெரிய மூவ் பண்றான். ராஜா கிட்ட போயிட்டு
அவருடைய கஜானால சேர்றதுக்கு வெள்ளி காசுங்கெல்லாம் கொண்டு போறான். ராஜா சொல்றான், அதெல்லாம் நீ வச்சுக்க, முத்திர மோதிரத்தை கட்டி விட்டான். நீ என்ன பண்றியோ பண்ணிக்க, என்ன வேணா எழுதியோ, இந்த முத்திர மோதிரத்தை போட்டுக்க போ. அவ்வளவு க்ளோஸ் ஆமான். ஆனா அவன் நினைச்சது நிறைவேறவே இல்லை. நான் சொல்றேன், இந்த உலகத்துல பணபலம் இருக்கலாம், அரசியல் செல்வாக்கு இருக்கலாம், மக்களுடைய செல்வாக்கு இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா கடவுளுடைய துணை உங்களுக்கு எனக்கு இருக்கும் பொழுது நாம மேல வருவதை அவர் பார்த்து கொள்றார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் காய்களை மூவ் பண்றாரு. கண்டிப்பா இந்த மூர்த்தியை பாருங்க, கரெக்டா வஸ்தி வரமாட்டேன்னு சொன்ன உடனே ராஜா வந்து இந்த உள்ள இருக்கிற பிரதானிகளை கேட்கிறான், இது மாதிரி வரலன்னு சொன்னாக்க என்ன பண்ணணும், என்ன தண்டனை கொடுக்கணும், நீங்களே சொல்லுங்க. அவங்களாம் யோசித்து பார்த்து சொல்றாங்க, இந்த வஸ்தியை வந்து தள்ளணும். இந்த மாதிரி ராஜா கூப்பிட்டு அவ வரமாட்டேன்னு சொன்னது இந்த ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டாக்கா மற்ற எல்லா பெண்களும் தங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. தைரியம் வந்துடும் அவங்களுக்கு. அதனால இது விடக்கூடாது. சும்மா இந்த மாதிரி வந்து அந்த ராணி பட்டத்துல இருந்து இறக்கணும், கீழே நல்ல பொண்ணை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். எல்லாம் எதுக்கு? எஸ்தரை மேல கொண்டு வரதுக்காக தான். எஸ்தர் எப்படி மேல வந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 2:15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. என்ன அற்புதம் பார்த்தீங்களா? மொத்த பேர் கண்ணிலையும் கடவுள் தயவு கிடைக்கும்படி பண்றார். காரணம் என்ன? எஸ்தரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். கர்த்தர் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு? எல்லா காயம் நகர்த்துறாரு. எஸ்தர் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அந்த அம்மா ஏதாவது செய்யணும் மாதிரி ஆயிடுது. அவ்வளவு தயவு, எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. ஒரு ஆள் மிஸ் கிடையாது. கடைசியில் ராஜா கண்ணிலையும் தயவு கிடைச்சிச்சு பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதம் ஆகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவின் இடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். This is God's move, my dear people. நான் சொல்றேன், உங்களை பார்க்கிறவங்க உங்க மேல அன்பை பொழிறத கர்த்தர் பார்த்துப்பாரு. அவர் மேல பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டா, இந்த கவலையெல்லாம் தூக்கி அவர் மேல போட்டா, ஆண்டவர் முழு இருதயத்தோட நான் உண்மை நம்புறேன், நான் உம்முடைய ஆளு, நான் உடன்படிக்கை மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு தயவு கிடைக்கும்படி நீர் பண்றேன்னு சொல்லியிருக்கிறீர். இதை நான் நம்புறேன். நான் இன்னைக்கு போறேன், இன்னைக்கு பிசினஸ் பண்றதுக்காக போறேன், இன்னைக்கு தொழில் பண்றதுக்காக போறேன், இன்னைக்கு வியாபாரத்துக்காக போறேன், இன்னைக்கு வேலைக்கு போறேன். எல்லாருடைய கண்கள்லையும் எனக்கு தயவு கிடைக்கணும். என்னை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் என் மேல அன்பை பொழியணும். பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. எல்லார் கண்களிலும் தயவு கிடைச்சதுன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தையை சொல்லுது, எல்லா ஸ்திரீகளை பார்க்கலும் ராஜா என்ன பண்ணான்? எஸ்தர் மேல அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. All because of God's grace and favor, unmerited favor. எஸ்தர் மேல. எஸ்தர் யாருங்க? ஒரு அடிமை பெண்ணுங்க. அங்க கூட்டிட்டு போகப்பட்ட ஒரு அடிமை பெண், அவ்வளவுதான். சும்மா சாதாரண பெண். அவனும் ரொம்ப வசியான ஒரு பெண் எல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண பெண். அவளுக்கு கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவு, அதிகமான பட்சம். அவளை பார்க்கிற எல்லாரும் காரணமே தெரியாம அவன் மேல அன்பு வைக்கிறாங்க. என்ன பண்றது? கடவுளுடைய தயவு அங்க இருக்குது அந்த மனுஷன் மேல. நான் சொல்ற, ஒரு மனிதன் மேல கடவுளுடைய தயவு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருக்க முன்னாடி போய் நம்ம நின்னா கூட அந்த ஆள் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஏன் தெரியாது, ஏன்னா தயவு, அவ்வளவுதான். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காகவும் செய்ய வல்லமிடவராக இருக்கிறார். அதிக பட்சமும் கிடைத்தது, தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்க ஆக்கினான். கிரீடத்தை கொண்டு போய் தலைமலை வச்சிட்டான். அவ்வளவுதான். உச்சபட்ச தயை. அந்த மாதிரி ஆசீர்வாதம் என்கிற கிரீடத்தை கர்த்தர் உங்க தலைமையில வச்சிருக்கிறார். இதை நினைங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் நினைச்சிட்டாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம நினைக்கணும். இப்போ
நான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். என் தலைமையில ஆசீர்வாதம்ன்ற கிரீடத்தை இந்த ராஜாதி ராஜா என் தலைமையில வச்சிருக்கிறாரு. இப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் உடன்படிக்கை மனிதனா இருக்கிறேன். என்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்கும். நான் போற காரியம் வெற்றியாக முடியும். போகும்போதே புலம்பிட்டே போறேங்க. நான் போத தெரியல, நேத்தையா இருந்தாலும் ஒன்னு எதுவும் சாதகமா சொல்லல. இன்னைக்கு போறேன், இன்னைக்கு என்ன போதோ தெரியல, அந்த ஆளை பார்க்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. இப்படி எல்லாம் சொல்லி புலம்பிட்டே போக கூடாது. போகும்பொழுதே நல்ல ஒரு வெற்றியின் மனப்பான்மையோட போகணும். போகும்பொழுதே சொல்லிட்டு போனா உடன்படிக்கை மனிதன், எல்லாம் எனக்கு சாதகமா நடக்கும், காரியங்கள் எனக்கு வாய்க்கும், நான் நல்லா இருப்பேன். ஏன்னா ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து, இயேசு ராஜா தயவு, தேவனுடைய கிருபை என்கிற ஆசீர்வாதம் என்கிற ஒரு பெரிய கிரீடத்தை என் தலையில வச்சிருக்கிறாரு. அது எம்எல் இருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உடன்படிக்கை மனிதன். நான் போகிற காரியங்கள் வெற்றி அடையும். நான் வெற்றி மேல வெற்றி பெறுவேன். காரியங்கள் எனக்கு சாதகமாக முடியும். எல்லா காரியங்களும் கைகூடி வரும். கர்த்தர் ஏற்ற காலத்திலே என் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவார். எனக்கு மேலாக அவருடைய நல்ல பொக்கிஷசாலையாக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த எண்ணத்தோட புறப்பட்டு போங்க. நான் சொல்றேன், வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு உண்டாகும். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி பெறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல உம்முடைய ஆசீர்வாதம் என்கிற பவர் வேலை செய்து கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்குள்ளே அந்த பவரை நீர் வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த பவர் எஃபெக்சுவலா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதம் என்கிற அந்த கிரீடத்தை இந்த மக்களுடைய தலையின் மேல நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, வரும் நாட்களிலே இந்த காரியங்கள்லாம் அவர்களுக்கு வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை குறித்து நினைக்கட்டும். ஆண்டவரே அப்பா, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இவர்களுக்கு மேலாக முடிய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானம் திறந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூறட்டும். ஆண்டவரே அப்பா, தங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மேல எரிந்து போடட்டும். ஏனென்றால் நீர் அவர்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர், அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறீர். விசுவாசத்தில் இவர்கள் உறுதியா எதிர்த்து நிற்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேங்க தாவே. அப்பொழுது அவன் இவர்களை விட்டு ஓடி போகட்டும் என்று ஜெபிக்க. கர்த்தர் இவர்கள் மேய்ப்பராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குரல் எது என்பதை அவர்கள் அடையாளம் காண அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் விசுவாசத்தோடு எடுத்து தங்களுடைய உள்ளத்திலும் ஆத்துமாவிலும் பதிக்க அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எஸ்தரை குறித்து நாங்கள் பார்த்தோம். எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. அதுபோல இந்த ஜனங்களுக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கட்டும். செய்கிற வேலைகளிலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் என்று சொல்லி இருக்கிறது. அதிகமான தயவும் பட்சமும் அவளுக்கு கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல எங்கள் ஜனங்களுக்கு அதிகமான தயவும் பட்சமும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நீர் ஆசீர்வாதம் என்ற கிரீடத்தை இவர்கள் தலைமையில வச்சிருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வெற்றி மேல வெற்றி பெறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, அவ்வளோ பெரிய ஒரு கிரீடத்தை வச்சு எஸ்தர் ராஜாத்தியை வஸ்தியினுடைய ஸ்தானத்திலே ராஜ ஸ்திரீயாக ஆக்கினான். அதுபோல் ஆண்டவரே, எங்கள் மக்களை ஆண்டவரே நீர் ராஜாக்களாக நீர் மாற்றி இருக்கிறதுக்காக, இளவரசிகளாக மாற்றி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து மக்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்படுவீராக. அவர்கள் காரியங்கள்லாம் கைகூடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற வேலைகளிலெல்லாம் ஒரு பெரிய பெருக்கமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கட்டும். உங்களுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே எஃபெக்சுவலா வேலை செய்து கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
அது இவர்களை பெரிய லெவலுக்கு கொண்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு மேலாக உடைய வானம் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது நிமித்தம் ஆசீர்வாதம் மழை போல பெய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.